அனைத்து நாகரிகங்களும் ஒன்றோடொன்று பிணைந்துள்ளன. எகிப்து நாகரிகத்தில் அரச உடல்களை பெட்டியில் வைத்து அவர்கள் பயன்படுத்திய உடைமைகளையும் அதில் சேர்த்தனர். இதே கலாச்சாரம் சங்க காலத்தில் தமிழ் நாகரிகத்திலும் பின்பற்றப்பட்டது. அதைப் பற்றி அறிந்து கொள்வோம். முதுமக்கள் தாழி பற்றி கேள்விப்பட்டதுண்டா? மூத்தோர் வணக்கம் தமிழர்கள் போற்றிய ஒரு வழக்கமாகும். பேரளவு தெய்வங்கள் எல்லாம் எட்டி பார்க்காத சங்ககால சமய வரலாற்றில் மூத்தோர் வணக்கம் தெய்வ வழிபாடாக சிறப்பிக்கப்பட்டாலும் சில பழக்கங்களும் சங்ககால மக்களால் பின்பற்றப்பட்டு வந்தது. அவற்றில் ஒன்றுதான் முதுமக்கள் தாழி என்னும் சவ அடக்க முறையாகும். தாழியுடன் கவிப்போர் என மணிமேகலை இவ்வழக்கம் குறித்து சுட்டுகிறது. தமிழர்கள் முதுமக்கள் தாழியில் இருந்த மனிதனின் உடலை சம்மணமிட்டு அமர வைத்து கையில் அவன் பயன்படுத்திய ஆயுதங்களை வைத்து எடுப்பளவிற்கு ஏதேனும் ஒரு தானியத்தையும் அதற்கு மேலே அவன் பயன்படுத்திய ஆடை அணிகலன்கள் போன்றவற்றை வைத்து அருகிலேயே ஒரு அகல் விளக்கினை எரியும் நிலையில் வைத்து பானையை மூடினர். முதுமக்கள் தாழி அரை அடி முதல் 7 அடி வரையிலான பல்வேறு அளவுகளில் தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆற்று சமவெளிப் பகுதிகளில் இம்முறை பரவலாக பின்பற்றப்பட்டு வந்ததை தொல்லியல் ஆய்வுகள் உணர்த்துகின்றன. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், பூம்புகார், கோர்க்கே, கொடுமணல், அழகன்குளம், அரிக்கமேடு, மாங்குடி, சங்கரன்கோவில் தாலுகா, பல்லாவரம், திருக்கழுகுன்றம், தஞ்சாவூர் போன்ற பல இடங்களில் இவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. This is created by PR Stories Creation.